நீங்க பண்ற கோல்ட் ப்ரெஷர் சோப்ஸ்ல சோடியம் லாக்டேட் ஆட் பண்றீங்களான்னு தெரியல. ஆட் பண்ணலனா இதுக்கப்புறம் ஆட் பண்ணி பண்ணுங்க. அது எப்படி ஆட் பண்ணணும்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். சோடியம் லாக்டேட் ஆட் பண்ணும்போது நம்ம சோப்ஸ் எல்லாம் சீக்கிரம் கரையாம கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காவே வரும். சோ அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் ஹாய் வெல்கம் டு 30 days 30 சோப்ஸ். இன்னைக்கு டே 27. க்ளே பவுடர் வச்சு தான் இன்னைக்கு சோப் செய்ய போறோம். நான் இன்னைக்கு ரோஸ் க்ளே வச்சு உங்களுக்கு சோப் எப்படி மேக் பண்றதுன்னு செஞ்சு காட்ட போறேன். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபிக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாவே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில்ஸோட மெஷர்மெண்ட் வந்து கீழே கேப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா ஆயில்ஸையும் ஒன்றா எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆயில் கூட நான் ரோஸ் க்ளே பவுடர் வந்து ஒரு 5% வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சோப்புக்கு 5 கிராம் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இது மட்டும் 5% அப்படின்னா க்ளே பவுடர் எல்லாமே ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ அதனால அப் டு 5% வரைக்குமே நம்ம சோப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் லைஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். லைஸ் சொல்யூஷன் ஆறுன பின்னாடி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் நம்மளோட சோடியம் லாக்டேட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த லைஸ் சொல்யூஷனில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு சோப்புக்கு பார்க்கும்போது 1 to 2% வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சோடியம் லாக்டேட் உங்கள் லைஸ் சொல்யூஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1லேருந்து 2 கிராம் வரைக்குமே ஒரு சோப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைஸ் சொல்யூஷன் கூட இந்த சோடியம் லாக்டேட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரோஸ் க்ளே ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிட்டேன். கையில் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளண்டர் போட்டு நல்லா ட்ரேஸ் கொண்டு வந்துட்டேன். ரோஸ் க்ளே தானேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்துட்டு சோடியம் லாக்டேட்டை நம்ம சோப்ஸில் ஆட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஒரு சோப்புக்காச்சும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு சோப்ல பார்க்கலாம். டாடா.